பின்னாடி வச்சிடறான். இத்தனை ரூபா எடுத்து வச்சான்னு தெரியல, அப்படியே எடுத்து பின்னாடி வச்சிடறாரு. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்றாருன்னு தெரியல, இல்லை சேஞ்ச் வேணாம் போல. அதே மாதிரி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம கீழே இருக்க அந்த சவுக்கு பட்டன் சப்ஸ்கிரைபை வந்து தட்டிருங்க. நான் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்றேன். உள்ள எல்லாமே சம்பவம்லாம் பலமா காத்திருக்கு, தலைவர்கள் முகம் எல்லாமே இருக்கு. ஸோ தட் வந்து எல்லாமே காமிக்கிறேன். பட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ள போங்க, ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் லவ் அண்ட் சப்போர்ட். எல்லாமே எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப 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 நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாரும் டைட்டிலையும் தம்ப்நெயிலையும் பார்த்துட்டு உள்ள வந்திருப்பீங்க. எஸ், ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பிளாக், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. கடைசி வரைக்கும் பாருங்க. நம்மளை போன மாதம் வந்து ஏமாற்ற பார்த்தாங்க. நம்ம பெட்ரோல் பம்பில் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் கொடுத்து ஏமாற்ற பார்த்தாங்க, தெரியுமா? அது நம்ம லைவ் ப்ரூஃபோட நம்ம வந்து நான் போன வீடியோ போட்டிருந்தேன். சப்போஸ் நீங்கள் பார்க்காட்டி இந்த லைவ் இங்கே போய் போடுறேன், போய் மறக்காமல் பார்த்துவாங்க. கேஷியர் ஏமாத்துற ட்ரை பண்ணாங்க, தெரியுமா? 2 பேர். அவங்கள ஃபேஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சி போச்சு. அவங்க ஃபேஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. பக்கா ஃபேஸ் வந்து நம்மளுக்கு கிடைச்சிச்சு. சிசிடிவி ஃபுட்டேஜஸ்லேருந்து எடுத்த ஃபேஸ் கிடையாது. தலைவர்கள் வேற எங்கேயோ போய் கைவரிசையை காமிக்கிறப்ப அடிச்சு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. அண்ட் அதே மாதிரி இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி தேங்க்ஸ் டு ராமநாதபுரம் போலீஸ் டிபார்ட்மெண்ட். நம்ம போன வீடியோ போட்டிருந்தோம், தெரியுமா? இந்த லைவ் ஃபுட்டேஜோடு நம்ம எடுத்து போட்டிருந்தோம். அந்த வீடியோ வந்து யாரோ பார்த்து எஸ்பி மூலியமா அப்படியே வந்து நம்ம பெட்ரோல் பம்ப்லேயும் வந்து விசாரிச்சுட்டு போயிருந்தாங்க. அண்ட் தேங்க்ஸ் டு ராமநாதபுரம் போலீஸ் டிபார்ட்மெண்ட். அண்ட் இப்போ கூடி சீக்கிரத்தில் அவங்க பிடிச்சிருவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். பிகாஸ் நிறைய பேர் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம ஏமாறல, அதனால் நம்ம கொடுக்கல. பட் சில பேர்லாம் ஏமாந்துருக்காங்க. ஸோ தட் அவங்களாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க போலீஸில். ஸோ தட் போலீஸ் ஆர் டேக்கிங் தி ஸ்டெப்ஸ். சரி, இந்த வீடியோ என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து அவங்க வந்து கையும் களமாக வந்து ஃபோட்டோ சிக்கிருச்சு அவங்கள்ட்ட. ஸோ தட் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அவங்க ஃபோட்டோ ரெண்டையுமே ரிப்பன் கட்டி டெங் அப்படி அவுக்குறேன். ஸோ தட் அவங்க அவங்களோட 2 பேர் ஃபோட்டோவும் அப்படியே கிளியராக இந்த அவங்க ஸ்க்ரீனில் இப்போ வரும். பட் அதுக்கு முன்னாடி வந்து நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அவங்க நம்ம பெட்ரோல் பம்பில் மட்டுமே பண்ணல, நிறைய இடத்துல கை வச்சிருக்காங்க. இன்னும் அரௌண்ட் ராமநாதபுரத்தில். பிகாஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ராமநாதபுரத்தில் நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் எனக்கே பர்சனலாக 2-3 பேர்லாம் தெரியும். சென்னை மொபைல்ஸ்காரங்களாக இருக்கட்டும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏஎம்எஸ் பெட்ரோல் பங்காக இருக்கட்டும், இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்காக இருக்கட்டும். ஸோ நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் இருக்காங்க. அதே சென்னை மொபைல்ஸ்காரர் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் நான் பேசியிருக்கேன், போய் மொபைல்லாம் வாங்கியிருக்கோம், அடிக்கடி பார்த்தா பேசுவோம். அவர் வந்து சொல்லியிருந்தார், ப்ரோ நீங்கள் போட்டது வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ப்ரோ அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தார். திடீர்னு ஒரு நாள் அவர் கால் பண்ணுறாரு. கால் பண்ணிட்டு, ஜி நம்ம கடையிலேயே அடிச்சிட்டாங்க ஜி அப்படிங்கிறாரு. என்ன ஜி சொல்கிறீங்க? அவ்வளோ தெளிவாக நான் வீடியோ போட்டிருந்தேன் ஜி, நீங்கள் ஏன் ஜி விட்டுட்டீங்க, இப்படி ஜி காசை விட்டீங்க அப்படின்னு கேட்டப்ப, ஜி கூட அந்த கடையில் வேலை பார்த்த பையன் கொடுத்துட்டான் ஜி, அப்போ நைட்டு கணக்கு முடிக்கிறப்ப தான் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜஸில் சிக்கிச்சு ஜி அப்படிங்கிறாங்க. சரி சிசிடிவி ஃபுட்டேஜஸ் அனுப்புங்க ப்ரோ அப்படின்னு பார்த்தா அதே 2 பேர், அதே கருப்பாக ஒருத்தவர், இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா அது குட்டையாக இருப்பார்ல, சேம் கேங். நம்ம பெட்ரோல் பங்க் வந்து அதே சேம் கேங். பார்த்தீங்கன்னா இது நடந்து கொஞ்சம் 1 மாதம் முன்னாடியே ஆச்சு. பட் நான் ஏன் இந்த வீடியோ போடலன்னா நான் சொல்கிறேன் கொஞ்சம் நாள் கழிச்சு. பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சோன்னே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வராங்க, சேஞ்ச் கொடுக்குறாங்க. பாருங்கள், அந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ் தான் நான் உங்களுக்கு போடுறேன். கேட்குறாங்க. இவர் வந்து எடுத்து கொடுக்குறாரு, எடுத்து கவுண்ட் பண்ணி கொடுக்குறாரு. அதே டெக்னிக் பாருங்கள், நம்ம கண்ணு முன்னாடியே மெஸ்மரைஸ் பண்ணுறது. 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படின்னு வந்துட்டு அப்படியே மின்னல் செகண்ட், அப்படியே மின்னல் செகண்டில் அப்படியே எடுத்து பின்னாடி வச்சிடறான். இத்தனை ரூபா எடுத்து வச்சான்னு தெரியல, அப்படியே எடுத்து பின்னாடி வச்சிடறாரு. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறாருன்னு தெரியல, இல்லை சேஞ்ச் வேணாம் போல அப்படின்னு சொல்லிட்டு, சேஞ்ச் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கொடுத்துட்றாரு. பார்த்தீங்கன்னா கூட ஒருத்தர் நின்றுக்கிட்டே இருக்கான் பாருங்க, அவர் தான் அசிஸ்டன்ட். முன்னாடியும் பின்னாடி வந்து நடந்துக்கிட்டே இருப்பார். இதாச்சும் ஒன்றா பின்னாடி வந்து காசை வாங்குறது, இதாச்சும் நான் வெளியே ஃபஸ்ட்டு ஓடி போகிறது, அதுக்கான ஆள் அவர். ஸோ தட் வந்து அவர் அப்படியே சரி சேஞ்ச் வேணாம் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஆள் கேஷியர் என்ன பண்ணிட்டாரு, நம்ம கேஷியர் உஷாராக கவுண்ட் பண்ணார். இந்த கேஷியர் என்ன பண்ணிட்டாரு, அவர் கொடுத்த காசை உள்ளே போட்டுட்டார், கல்லாக்குள்ளே போட்டுட்டு அவர் கொடுத்த அந்த 2000 ரூபா தாளை எடுத்து கொடுத்துட்டு திருப்பி போட்ட தாளை என்ன போறாரு கரெக்டாக நம்ம
ஆள் நம்ம 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 சார் ஹீரோ ஆஃப் த ஃபிலிம் அவர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஏதோ சொல்லி சமாளிக்கிறான். அப்போ வந்து அவர் என்ன போனவர் திருப்பி எடுத்து திருப்பி அதை உள்ளே போட்டார். இன்னத்தை மாயம் பண்ணாங்களோ மரணம் பண்ணாங்களோ கடைசியில் பார்த்தீங்கன்னா 4000 ரூபாவோ 3000 ரூபா போயிருச்சு அந்த கடையில். புரியுது உங்களுக்கு? திருப்பி நான் சிசிடிவி ஃபோட்டோஜஸ் போடுறேன், நல்லா கிளியராக ஸ்லோ மோஷனில் போடுறேன் பாருங்கள். ஸோ தட் பார்த்தீங்கன்னா கேஷியர்ஸ் இந்த வீடியோ பார்க்குற யாருனாலுமே தயவு செஞ்சு ஒரு 4-5 பேர்ட்டு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா பேர் எனக்கு தெரிஞ்சு இவர் இன்னொரு சம்பவம் சொல்கிறேன். இவர் கால் பண்ணி முடிச்சிட்டாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு 11:30 மணிக்கு இன்னொரு பெட்ரோல் பங்க் ஓனர் ஒருத்தர் கால் பண்ணுறாரு. சரத்து நம்ம பெட்ரோல் பங்க்லேயும் பண்ணிட்டாங்க சரத்து அப்படின்னு. ஏன்னா விட்டீங்க என்னன்னா பண்ணீங்க அப்படின்னா அவர் அதுக்கப்புறம் வந்தாங்க சரத்து என்ன பண்ணாங்கன்னு தெரியல. இங்கே கேட்டால் அவன் கேட்டான் இவன் கேட்டாங்கிறான். கடைசியாக சிசிடிவி கேமரா எடுத்து பார்த்தா அனுப்புங்க அப்படின்னேன். ஸோ தட் அதே 2 பேர் அதே ட்ரெஸ் இன்னைக்கு சென்னை மொபைல்ஸில் அடித்தாங்களோ அதே அன்னைக்கு ஒரு 8 மணிக்கோ 6 மணிக்கோ பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயிலில் போய் அங்கே போய் கைவரிசையை காமிச்சிருக்காங்க. அங்கே போய் கைவரிசையை காமிச்சு அடிச்சிட்டாங்க. அதே மாதிரி தான் பார்த்து இந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ் போடுறேன் பாருங்கள். இப்போன்னா அதே மாதிரி 2 பேரும் போகிறாங்க வாங்குறாங்க சேஞ்சை கொடுக்க 2000 ரூபா தாளா கொடுக்குறாங்க. 2000 ரூபா தாளா கொடுத்துட்டு நீங்கள் எங்களுக்கு சேஞ்ச் கொடுங்க அப்படிங்கிறாங்க. 500 ரூபா தாளா தரப்போ எண்ணி அப்படியே கடைசியில் ஒரு விரலில் அப்படியே மடக்கி பின்னாடி வச்சிடலாம் பாருங்க. பின்னாடி வச்சுட்டு இந்த இதில் வந்து புது டெக்னிக் இது வந்து என்ன பண்ணுறாருன்னா காசை வந்து பின்னாடி இருக்கிற நம்ம பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கிறான் தெரியுமா அந்த அசிஸ்டன்ட் பாய் அவர் தான் வந்து மறைக்கிறாரு. அவர் பின்னாடி காசை வைக்கிறத வந்து அவர் பின்னாடி நின்று மறைக்கிறாரு. மறைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த கையில் இருந்த காசை வாங்கி ஒரு பாக்கெட்டுக்குள்ளே போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு போயிடுறாங்க. கடைசியில் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 5000 ரூபா அடிச்சிட்டாங்க. ஸோ தட் ரொம்ப 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 தெளிவாக இருங்க. யாருக்குமே சேஞ்ச் கொடுக்காதீங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த 2 கடை இதை தவிர ராமநாதபுரம் மாவட்டத்தில் இத்தனை கடையில் கை வச்சாங்களோ இன்னனே தெரியல அவங்க. ஸோ தட் உங்களுக்குலாம் அவங்க ஃபேஸை பார்க்கணுன்னு ரொம்ப 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 ஆர்வமாக இருக்குமே. ரொம்ப ஆர்வமாக அப்படி காமிக்கிட்டு அவங்கள அப்படின்னு. ஸோ தட் அதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் 4-5 பேருக்கு. யாருமே ஏமாறக்கூடாது. ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாருமே சம்பாதிக்கிறோம். சம்பாதிச்ச காசை இவன் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக வரான். நம்ம அப்படியே வராங்க 5 நிமிஷத்தில் நம்மகிட்ட இருந்து 5000 ரூபா 4000 ரூபா அடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கான். கடைசியில் நம்ம தான் முட்டாள். அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துச்சு. பிகாஸ் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் பிஸ்னஸ் பண்ணுறீங்க. காலைல 8 மணிக்கு திறந்துடணும், இந்த கடையும் திறக்கிறதுக்கு முன்னாடி திறந்துடணும், கடைசி அடைப்பீங்க. ஏன்னா யாராவது வியாபாரம் இந்த வியாபாரத்தில் இந்த காலத்தில் எல்லா வியாபாரத்துமே போட்டி ரொம்ப ஜாஸ்தியான காலத்தில் நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணிகிட்டு இருக்கோம். தலைவர் வராரு உள்ளே வந்து மின்னல் கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடைக்கு 3000 4000 வச்சுக்கோங்க. அன்றைக்கி ராமநாதபுரத்தில் அந்த பஜாரில் ஏறி இறங்கினா கிட்டத்தட்ட ஒரு 50,000 ரூபா அடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஆள் ஆகலாம். ஸோ தட் இங்கே இத்தனை பேர் ஏமாந்தீங்கன்னு தெரியல. ஸோ பட் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்து த ஸ்டெப்ஸ் ஆர் பீங் டேக்கன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து. ஸோ தட் அதுக்கு வந்து மிக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி தான் ஆகணும் ராமநாதபுரம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு. அண்ட் இட்ஸ் த ஃபைனல் டைம் டு அனௌன்ஸ் த மோஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸ் மனமான இந்தாடி வா இந்த கைஸ் பார்க்குறீங்களா மூஞ்சிய டன் 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 இங்கே எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா கையும் கலவமாக பிடிச்சி கொடுத்துருங்க போலீஸ்க்கு. இது வந்து இவங்க ஃபோட்டோ இப்படி மாட்டுச்சுன்னா இதே மாதிரி ஏதோ பெட்ரோல் பம்பில் சம்பவம் பண்ண போயிருக்காங்க. நம்ம அந்த பெட்ரோல் பம்பில் நம்ம வீடியோ பார்த்துருக்காங்க. RS மடையில் பார்த்துருக்காங்க. RS மடையா ஏதோ RS சம்திங் RS மடை தான் நினைக்கிறேன். அங்கே பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு இவங்களை பார்த்தோன்னா கொஞ்சம் சந்தேகப்பட்டு இவங்க ஏமாற்ற பார்த்தோன்னா டக்குன்னு ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. ஆனால் விட்டுட்டாங்களா என்னன்னு தெரியல. பட் we have the photos. நான் கை தட்டுங்க பார்ப்போம். தலைவரே நீ மாட்டிட்ட, நீங்கள் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது. யூடியூப்பில் இருக்கீங்க நீங்கள். ஸோ தட் நிறைய பேர் உங்களை பார்க்கலாம். ஸோ தட் எல்லாம் கை தட்டுங்க பார்ப்போம். 1 2 3 4 5 இவர்கள் தான் இந்த பொன்னான முகங்கள் தான் இந்த காரியத்தை செய்தவர்கள். இவங்களை எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா பிடிச்சி போலீஸ்ட்டை கொடுத்துருங்க. பிகாஸ் நிறைய கம்ப்ளைண்ட்ஸு நிறைய எஃப்ஐஆர்ஸ்லாம் இருக்குது அவங்க மேலே அப்படின்னு நினைக்கிறேன். தீஸ் ஆர் த கிரிமினல்ஸ் கைஸ். நான் பார்த்தீங்கன்னா நான் கூட ஃபஸ்ட்டு இது போடலாமா வேணாமா பிகாஸ் வந்து நம்ம ஒருத்தவங்க ஃபேஸை காமிக்கிறோம் அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டேன். பட் எனக்கு தோணுச்சு வி ஹேவ் த ப்ரூஃப். நம்மள்ட்ட ப்ரூஃப் இருக்குது. இவங்க தான் நல்லா சிசிடிவி கேமராவையும் பாருங்கள், 2 பேரையும் பாருங்கள் அப்படியே இருப்பாங்க. ஸோ
ஸோ தட் வந்து நான் போடலாமா வேணாமா இந்த ஒரு மாதம் டைலமாலே இருந்தேன். பட் வந்து பரவாயில்ல, என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ போட்டிருக்கேன். பட் அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தயவு செஞ்சு யாராச்சும் சேஞ்சு அப்படின்னு கேட்டு வந்தாங்கன்னா கொடுக்காதீங்க. அதுவும் 10,000 ரூபாய்க்குலாம் சேஞ்சு கேட்டு தெரியாதவன் வந்தாலும் கொடுக்காதீங்க. என்ன பண்ணுவாங்கன்னா 5,000-2,000 தாள் கொடுப்பாங்க, நீங்கள் 500 தாளாக எடுத்து கொடுப்பீங்க. கடைசியில் இதையாவோ பண்ணி உங்களை மெஸ்மரைஸ் பண்ணி கடைசியில் உங்கள்கிட்ட 3,000 2,000 போயிடும். கடைசியில் நாமத்தை போட்டு போயிடுவாங்க. அதனால் பி கேர்ஃபுல் கைஸ். போன வீடியோ நீங்கள் பார்க்காட்டி மறக்காம போய் பார்த்துட்டு சிசிடிவி கேமராவில் எங்கள் பெட்ரோல் பங்க் நடந்த உண்மையான சம்பவம், பக்கா உண்மையான சம்பவம். மச்சான் தெளிவாக மாட்டிக்கிட்டான். ஸோ தட் அந்த மாதிரி தான் ஏமாற்றுவாங்க. கேஷியர்ஸ் எங்கேயாச்சும் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் பத்திரமா இருங்க. The criminals are always இங்கே தான் எங்கேயோ இருக்காங்க. ஓகேவா? ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்ஃபார்மேட்டிவாக இருக்கும். நிறைய பேர் வந்து அவங்க ஹார்ட் ஏர்ன் மணியை வந்து இவன்ட்ட மாதிரி ஏமாறாமல் இருக்கலாம். ஓகேவா? அதனால ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே கைஸ், தேங்க்யூ, பை பை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம வீடியோ வந்து லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலில். ஓகேவா? பாய் பாய் கைஸ். இவங்க வந்து உங்கள்கிட்ட சிக்கினாங்களோ இல்லாட்டி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அட்டம்ப்ட்லாம் பண்ணாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சுவாரஸ்யமான விஷயத்தங்களாம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பார்ப்போம் எல்லாரும் இவ்வளோ கோவத்தில் இருக்கீங்க. நான் எல்லா கமெண்ட்ஸையும் வாசிப்பேன்.